وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي كنت البركة بذاته ومحياه وتأطرت الأوالم بطيب ذكره ورياه الله لا إله அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியில் ஒரு உடன்படிக்கை ஈமான் என்ற பெயரால் செய்யப்பட்டுள்ளது. அந்த உடன்படிக்கையுடைய முக்கியத்துவம் எதை கொண்டெல்லாம் உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிறது என்ற விவரமும் அதன் மீது உறுதிப்பாடும் அதை உள்ளத்தால் நீட்டிக்க வேண்டும் என்ற முக்கியத்துவமும் உடன்படிக்கை செய்த ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமை. உலகில் மக்கள் எத்தனையோ வகையான உடன்படிக்கையை செய்து கொள்கிறார்கள். அதில் வியாபார உடன்படிக்கை, இருவர் ஒன்று சேர்ந்து கூட்டாக வியாபாரம் செய்வது, இன்னின்ன வகைகளில் உழைப்பிலும் வருவாயினும் அவரவர்களுடைய பங்குகளை நிர்ணயம் செய்து அதன் பிரகாரம் செயல்படுவது என்ற அடிப்படையில் வியாபார உடன்படிக்கை, கூட்டு வியாபாரம். அதுபோன்று தொழில்துறைகளில் கூட்டு முயற்சியாக வியாபாரங்கள், தொழில்கள் தொடங்குவது இதுவும் நடைமுறையில் இருக்கிறது. ஒரு நாட்டவர் மற்றொரு நாட்டிற்கு மத்தியில் உடன்படிக்கைகளை செய்து கொள்கிறார்கள். இப்படி எல்லாம் நான் நடந்து கொள்வேன், இப்படி எல்லாம் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஷரத்துகளை, நிபந்தனைகளை முன்வைத்து உடன்படிக்கை செய்யப்படுகிறது. அவ்வாறே ஒரு ஆடவன் ஒரு பெண் வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்வதற்காக வேண்டி ஊரறிய உலகமறிய ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவரவர்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து கடமைகளை செயலாற்றுகிறார்கள். இப்படியெல்லாம் உடன்படிக்கை என்ற பெயரால் எத்தனையோ வகையான பரிமாற்றங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. உடன்படிக்கை செய்து கொள்வது என்பது அவரவர்கள் தங்கள் மீது உண்டான கடமைகளை உணர்வதற்கும் அந்த கடமைகளின் அடிப்படையில் செயல்படுவதற்கும் அதனுடைய நிபந்தனைகள் பாதுகாக்கப்படுவதற்கும் இந்த உடன்படிக்கை, அதன் நிபந்தனைகள், ஷரத்துகள், இவைகளெல்லாம்
எப்பொழுதுமே அவர்களுடைய உள்ளத்தில் உயிரோட்டமாக இருந்து கொண்டே இருக்கும். அப்படி இருந்தால்தான் உடன்படிக்கை அடிப்படையில் அவர்கள் செயல்படுவார்கள். உடன்படிக்கையை முழுமையாக உணர்ந்து கொள்ளாமல், தெரிந்து கொள்ளாமல், அதன் மீது உறுதிப்பாடு இல்லாமல் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில், செயல்பாடுகளில், அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லற வாழ்வாக இருந்தாலும் சரி, செயல்பாடுகளில் முழுமையற்ற நிலைதான். அதன் காரணமாக பிரச்சனைகளும் அமைதியற்ற சூழ்நிலைகளும் ஏற்படும் என்பதை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். மனிதர்கள் உலகில் ரீதியில் செய்து கொள்ளக்கூடிய உடன்படிக்கைகள் பற்றிய மேலே சொன்ன விவரங்களை முன்வைத்து, ஈமான் கொள்வது என்பதும் அல்லாஹுக்கும் அடியார்களுக்கும் மத்தியில் உண்டான ஒரு உடன்படிக்கை தான். அந்த உடன்படிக்கையை நாம் சரியாக அதனுடைய ஷர்த்துகளை, நிபந்தனைகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதன் மீது உறுதிப்பாடு, அசையாத நம்பிக்கை வர வேண்டும். அதன் அடிப்படையில் நாம் செயல்படவும் வேண்டும். அப்படி நம்பிக்கை கொண்டு அதன் மீது உறுதிப்பாடை உள்ளத்தில் தரிப்படுத்தி, என்னென்ன வகைகளிலெல்லாம் அல்லாஹுக்கும் நமக்கும் மத்தியில் உடன்பாடு ஏற்பட்டு இருக்கிறது என்ற விவரங்களை நாம் அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினால் மட்டுமே நாம் மேலே சொன்ன அடிப்படையில் உடன்படிக்கையை நிறைவேற்றியவர்களாக கருதப்படுவோம். அதன் பலன்களையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவோம். அப்படி இல்லாமல் உடன்படிக்கையில் நாம் குறைபாடு செய்வோமேயானால், நம்பிக்கை இழந்து செயல்படுவோமேயானால், அதன் பாதிப்புகள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படவே செய்யும். அதை நாம் அனுபவித்து தீர வேண்டும் என்பதுதான் வாழ்வின் நியதி. அல்லாஹ் அவ்ஃபு பிஅஹ்தி ஊஃபி பிஅஹ்திக்கும், நான் உங்களிடம் செய்து கொண்ட உடன்படிக்கையை நான் நிறைவேற்ற தயாராக இருக்கிறேன். நீங்கள் என்னிடம் செய்து கொண்ட உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அஹத், இந்த அஹத் என்ற அந்த வார்த்தை எதை கொண்டெல்லாம் அல்லாஹ்விடம் நாம் உடன்படிக்கை செய்திருக்கிறோம் என்று அந்த விவரமே நமக்கு தெரியாது. இஸ்லாமிய தந்தையுடைய தாய்ப்பினுடைய வீட்டிலே பிறந்ததன் காரணமாக வெளி கோலத்தில் எதையெல்லாம் இஸ்லாம் என்று, முஸ்லீம் என்று சொல்வதற்கு தேவைப்பட்டதோ அவைகளை எல்லாம் நாம் சிறு வயசிலேயே கடைபிடிக்க ஆரம்பிக்கிறோம். கையை கட்டி விடுகிறார்கள், தொப்பியை மாட்டி விட்டு விடுகிறார்கள், பள்ளிவாசலுக்கு போகும்போது அழைத்து கொண்டு போகிறார்கள். இது கோலத்தால் நாம் முஸ்லீம் என்பதாக நம்மையும் அறிந்து கொள்கிறோம். நம்மை பார்க்கக்கூடியவர்களும் இவர்கள் எல்லாம் முஸ்லீம்கள் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அடையாளம் இதன் மூலமாக வெளிப்படுகிறது. அதற்கடுத்து மேலெழுந்த வாரியாக வணங்குவதற்கு பார்த்திபமானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாக வணங்குவதற்கு முஸ்லிம்கள் முருகனையோ, லட்சுமியையோ, சிலுவையோ தேர்வு செய்யக்கூடாது. அல்லாஹுவைத்தான் வணங்க வேண்டும் என்பதாக அதற்கு ஒரு கருத்து யதார்த்தமாக வெளிநிலையில் தேவக்கூடியோட உள்ளத்தில் அமைந்து விடுகிறது. ஆனால் பள்ளிவாசலுக்குள்ளாலோ அல்லது வெளியிலோ பக்தி வந்துவிட்டால் அல்லாஹுக்காகவே உசல்லி லில்லாஹி தஆலா, அல்லாஹுக்காகவே தொழுகிறேன் என்று தொழுகையை அல்லாஹ் ஜல்ல தஆலாவுக்கு சொந்தமாக ஆக்குகிறார்கள். இது அல்லாஹுடைய சமூகத்தில் நாம் செய்து கொண்ட உடன்படிக்கையின் ஒரு பிரிவு. இதை கொண்டு ஈமானியாத், அல்லாஹுக்கும் நமக்கு மத்தியில் உண்டான உள்ள ரீதியான உள்ளத்தின் அடிப்படையில் உண்டான நம்பிக்கைகள் என்பதுதான் உடன்படிக்கையோடு ரொம்ப முக்கியமான அம்சம். இபாதத் என்ற பெயரால் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் இவைகள் எல்லாம் தீனுடைய மூன்றில் ஒரு பிரிவு.
இந்த பிரிவுக்கு கூட உயிர் வர வேண்டுமே ஆனால் ஈமான் அடிப்படையில் தொழுதால்தான் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு மனிதன் காஃபிராக இருக்கலாம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளல, அவன் தொழுகிறான், தொழ முடியுமா? நிச்சயமா தொழ முடியும். நம்மளோட பெஸ்டா தொழுவான். ஏண்டா மற்றவங்க கண்டுகொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டி நிர்வாசனா வருவாங்க, புஸ் புஸ் வேகமா வருவாங்க. ஏன்னா நான் உண்மையான முஸ்லீம் மற்றவங்க கருத வேண்டும் என்பதற்காக வேண்டி, காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்னும் நல்ல முறையில் அவங்க ஓதுறதும் மற்ற அர்கான மஹ்சூஸாவுடைய அத்தனை அதாக்களையும் முழுமையாக நிறைவேற்றுவதன் மீது கண்ணும் கருத்துமாக நம்ம கண்டுக்க கூடாது. யார் நாம் உண்மையான முஸ்லீம் இல்லை என்பதாக மற்றவர்கள் கண்டுகொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டி மிக அழுத்தம் திருத்தமாக கவனமாக ஒவ்வொரு தொழுகையுடைய செக்ஷன், அதனுடைய அர்கான மஹ்சூஸா என்று தொழுகைக்கு தாரிஃப் சொல்லப்படுது. ஒவ்வொரு நிலை நிற்பது, ருக்கு செய்வது, செய்தா செய்வது, கராத் ஓது, மற்ற எல்லாவற்றிலும் மிக கவனமா செய்வாங்க. காஃபி செய்ய முடியுமா? நிச்சயம் அது பெரிய மலை அல்ல, செய்ய முடியும். அப்போ இந்த தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள மாட்டான். காரணம் என்ன? தொழுகை ஒரு ரீதியாக எல்லாம் எப்படி நிலை நிற்கும் அப்படின்னு நிற்கிறார். கராத்தோதார், ருக்கு செய்தா செய்கிறார். தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமே? ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன் என்று சொன்னால் அதற்கு உயிரே ஈமான் தான். ஆமத்து இல்லாங்கிறது தான் மெயின். அல்லாஹ் அல்லாதவர்களும் வணங்கத்துக்கு தகுதியானவர்கள் என்ற எண்ணத்தில் ஒருவர் இவ்வாறு தொழுதால் ஏற்றுக்கொள்ளப்படாது. நோன்பு நோட்டால் அப்படித்தான், ஜகாத் கொடுத்தால் அப்படித்தான், ஹஜ்ஜி செய்தால் அப்படித்தான். இப்போ மன் இஸ்லாம் யா ரசூலுல்லாஹ், மன் ஈமான் யா ரசூலுல்லாஹ், மன் இஹ்சான் யா ரசூலுல்லாஹ் என்று 3 கேள்விகள் ஜிப்ரீல் இஸ்லாம் கேட்க 3க்கும் தனித்தனியாக பதில் சொல்லி அந்த 3ஐயும் சதக்த நீ சொல்லிவிட்டீர்கள் என்பதாக ஜிப்ரீல் இஸ்லாம் அதை மெய்ப்பிக்க அவர்கள் சென்ற பின்பு அத்தாக்கும் ஜிப்ரீலும் தீனக்கும் ஜிப்ரீல் இஸ்லாமிடம் வந்தாங்க. உங்களுடைய தீனை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த படத்துல உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தீன் என்று சொல்லும் பொழுது இஸ்லாம், ஈமான், இஹ்சான் என்ற 3ம் சேர்ந்தது தான் தீன். எப்படி ஜிஸ்மு, கல்பு, ரூஹ் என்ற 3ம் சேர்ந்தது தான் மைதன். 3 பற்றியும் குர்ஆன் வலியுறுத்து. ஜிஸ்முடைய நிலையிலும் சொல்லப்படுது, கல்புடைய நிலையும் சொல்லப்படுது, ரூஹுடைய நிலையும் சொல்லப்படுது. இப்ப நான் ஒரே ஒரு செக்ஷன், அதுவும் செத்த குதிரை மாதிரி, மண் குதிரை மாதிரி, எந்த விதமான வெயிட்டும் இல்லாம அதுக்குள்ள உயிரோட்டம் இல்லாத நிலையில பழக்க தோஷத்துல ஒரு வணக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கு. என்ன செய்யறோம், எங்கே நிக்கிறோம், யாருக்கும் நான் நிக்கிறோம், ஒண்ணுமே உணர்வில். தக்பீர் கட்டு உஸல்லி லில்லாஹி தஆலா என்று சொல்லும் போது, அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்று சொல்லும் போது அல்லாஹ்வை பற்றி உண்டான எந்த சிந்தனையும் இல்லாமல் வாயால சொல்ல தக்பீர் கட்டிடுறோம். ஷாஃபி மذஹப்ல தொழுகைக்கு உள்ளால சொல்ல வேண்டியதும், ஹனஃபி மذஹப்ல தொழுகைக்கு முன்னாலும் சொல்ல வேண்டிய முஸ்தஹப்பாக ஆக்கப்பட்ட இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன், என்னுடைய முகத்தை வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாத்தி வல் அர்த, வானம் பூமியை உருவாக்கினானே அவனுடைய முகத்துக்கு முன்னால் என்னுடைய முகத்தை நான் ஆக்கிக் கொள்கிறேன் என்ற உணர்வை அந்த ஆயத்தை ஓதும் போது இஸ்திஹ்லார் செய்து மனதில் கொண்டு வந்து நாம் யாருக்கு முன்னால் நிற்கிறோம், காயினாத்தில் சிருஷ்டி அத்தனையும் படைத்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி ஆக்கவும் அழிக்கவும் ஏக அதிபதியான அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிறோம். நம்மை அவன் பார்க்கிறான், நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணங்களையும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற இந்த எல்லா உணர்வுகளும் ஒருமித்த நிலையில் அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் போது எல்லா காயினாத்துகள் அர்ஷுவின் தஹ்த சதா வரை உண்டான எல்லா பொருள்களையும் சின்னதாக ஆக்கி அல்லாஹுவை பெரியவனாக ஆக்கி அவனுடைய கிபிரியாயி நிலை, உயர்வு நிலையை உள்ளத்தில் கொண்டு வந்தவர்களாக கையை தூக்கி உலகத்தில் உண்டான எல்லா வஸ்துக்களையும் நான் விட்டு விட்டேன். தக்பீர தஹ்ரீமா என்றதற்கு பேர். ஹராம் ஆயிடுது, பூரா துன்யாவின் மீது ஹராம் ஆயிடுது. எல்லா வஸ்துக்களையும் தன் மீது ஹராமாக்கி அல்லாஹ்வுக்கு முன்னால நான் உண்டு, தான் ரப்பு உண்டு, இதை தவிர வேற சிந்தனையே வராமல் தொழ வேண்டும். இதுதான் அந்த தொழுகையுடைய உயிர். இது இல்லாமல் நாம் தொழுகையில் நிற்கும் போது எந்த சிந்தனையும் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியில் உண்டான அல்லாஹ் யுனாஜி ரப்பஹு மாதாம் ஃபி ஸலாஹ், அடியான் தொழுகையில் இருக்கக்கூடிய காலமெல்லாம் தன்னுடைய ரப்பிடம் முனாஜா செய்கிறான், ரகசியம் பேசுகிறான் என்று நபியுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையுடைய உண்மை நிலையை வெளிப்படுத்தினார். அந்த அடிப்படையில் நம்முடைய தொழுகை நடக்குதா? அவங்கவுங்க நெஞ்சில் கை வச்சு பாருங்க. நான் யாரையும் குற்றச்சாட்டு சொல்றதுக்காக சொல்லல. தொழுகை என்பதாக சொல்லலாம். நான் லுஹா தொழுகிறேன், இஷ்ராக் தொழுகிறேன்,
தஹஜ்ஜுத் தொழுகிறேன், இந்த தொழுகை நான் குறை வைக்கல, எல்லாம் செஞ்சது சரி. தொழுகை கை கட்டினது தக்பீர் கையை சொல்லி கையை கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரை எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கு மத்தியிலான தொடர்பு இருந்துச்சு. வாயால குர்ஆனை ஓதுறோம், ஆனா உள்ளத்தால் அந்த குர்ஆன் ஓதக்கூடிய அந்த இது கூட அவங்களுக்கு சின்ன சனா ஓதுறோம். எத்தனையோ பேர் தொழுகையில எல்லாரும் சனா ஓத சொன்னா வராது, அத்தையாத்து ஓத சொன்னா வராது, தொழுகை வந்துடும். ஏன்? ஆட்டோமேட்டிக். அது அப்படி ஒரு பழக்கமானதுன்னா அந்த இடத்துல கலக்கலன்னு வந்துடும். நாம் என்ன செய்யறோங்கிற உணர்வே இல்லாமல் ஒரு செயல் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இமாம் சலாம் கொடுத்தோம், நாம சலாம் கொடுத்து வந்துடும். தனியா தொழுதான் இதே கதி தான். அப்போ உள்ளால் உள்ளபடி அல்லாஹுக்கும் நமக்கும் மத்தியில் உண்டான அந்த அஹது இருக்கிறது. இலா சுவரிக்கும் வலா இலா அமாலிக்கும், ஒரு தோற்றத்தையும் அமலையும் அல்லாஹ் பார்ப்பதில்லை. வலாக்கும் எங்கூர் இலா குலூபிக்கும் நீயாத்துக்கும், கல்பையும் நீயத்தையும் அல்லாஹ் பார்க்கணும். கல்பிலும் எண்ணங்களிலும் அல்லாஹ்வுக்கு எந்த பங்களிப்பையும் தராமல் வெறும் உடல் குனிந்து நிமிர்வது என்று வைத்து பார்த்தால் எத்தனையோ வேலைக்காக மனிதர்கள் குனிகிறாங்க, நிமிர்றாங்க. கியூல நிக்கிறவன் பூரா நின்று சாமான் வாங்கறதுக்காக நிக்கிறான். ஃபேமிலி எவ்வளவு நேரம் ஆபீஸ்ல போறான், நின்றுகிட்டே இருக்கான். அது போல காலில் உண்டான சூரிய ஆற கட்டுறதுக்கு கூட குஞ்சு கட்டுறான். வயல்ல நடவு நடும்போது ரொம்ப நேரம் கூட குஞ்சிட்டு நின்று தான் பெண்கள் ஆண்கள் நடவு நடுறாங்க வயல்ல. அதெல்லாம் ருக்குவாயிடுமா? அப்ப குனியது நிமிர்வது என்ற இந்த செயல்கள் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் தொழுகை என்ற பெயரால் அதாவாகி கொண்டு நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் அது புறக்கணிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. இதை பத்தி யாருக்கும் கவலை இல்லை. நான் சொன்னேன், போய் தொழுதுட்டு வந்துடுறேன், அல்லாஹ் கேட்க மாட்டான்னு நினைக்கிறாங்க. வேலை செய்ய கடைக்கு போனா வேலை செய்யலன்னு சொன்னா சம்பளம் கிடைக்காது. முதலாளி எப்படி சொன்னாலும் அது பிரகாரம் வேலை செஞ்சாலும் சம்பளம் கிடைக்கும். நான் வேலை செஞ்சேன்னு சொன்னா நான் என்ன வேலை எப்படி செய்ய சொன்ன அப்படி செய்யாம நீ பாட்டுக்கு வேலையை செஞ்சுட்டு போனா மாசம் முடிஞ்சு அப்படியே சம்பளம் கிடைக்கும். அப்போ உசல்லி இல்லாஹி தஆலா அல்லாஹ்வுக்காக நான் தொழுகிறேன் என்று சொல்லும்போது அல்லாஹ் சொன்ன பிரகாரம் தொழுதான் தொழுகிறேன். என்ன அப்துல் ஸலாத் லிக்ரி, இந்த ذிக்ருக்காக வேண்டிய நீங்க தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அப்படி இல்லாவிட்டா அது முனாஃபிக்குகள் தொழுகை என்று குர்ஆன் சொல்லுது. வலா யذ்குரூன அல்லாஹ் இல்லா கலீலா. காமு குசாலா தொழுகைக்கான ரொம்ப சடைவாக நிற்பாங்க. அந்த தொழுகையில் அவர்களுடைய உள்ளம் மிக குறைந்த அளவுக்கு தான் அல்லாஹ் ذிக்ர் செய்யும் என்பதெல்லாம் முனாஃபிக்குகளுடைய அடையாளமாக தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு முறை. இப்ப நான் சொல்ல வந்த விஷயம் வேற லைன்ல போயிட்டு நான் என்ன சொல்ல வந்தேன், அஹத் உடன்படிக்கை என்ற ரீதியில அல்லாஹுக்கும் நமக்கும் மத்தியில் அவன் வணங்கப்படக்கூடியவன் என்ற அடிப்படையில் மட்டும் நாம் உடன்படிக்கை செய்து கொள்ளவில்லை. இதுதான் நான் சொல்ல வந்தேன். வணங்கப்படக்கூடியவன் என்பது கடைசி ஒரு சீல் வைக்கிற மாதிரி. ஏன் அவன் வணங்கப்படக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அந்த கேள்விக்கு 1000 அஹது இருக்கு. அவன் தான் ஹாலிக், அல்லாஹ் நம்மை படைத்த படைப்பாளன். அவன் தான் ராஜிக், எனக்கு அவன் தான் உணவளிக்கிறான். அவன் தான் ரப்பி அல்லாஹ், அவன் தான். இதெல்லாம் உடன்படிக்கைத்தான். எத்தனை விஷயங்கள் அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் இருக்கோ அத்தனை விஷயத்திலும் நாம் ஈமான் கொண்டேன். கமாஹு பி அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி. என்ன ஈமான் முஜ்மலுக்கு என்ன அர்த்தம்? ஆமன்து பில்லாஹி கமாஹு பி அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி. அல்லாஹ் தன்னுடைய திருநாமங்களை எப்படியெல்லாம் இருக்கிறானோ, தன்னுடைய தன்மைகளை எப்படி கொண்டு எப்படியெல்லாம் அவன் வர்ணனை பெற்றவனாக இருக்கிறானோ அப்படியெல்லாம் நான் ஈமான் கொண்டேன் என்று சொல்லும் போது அவன் தன்னுடைய சிஃபாத் அஸ்மா ரெண்டு விஷயத்தை ஒவ்வொன்னா சொல்லாம நீட்டி சொல்லுங்க சுருக்கமா சொல்லிட்டாங்க. அது என்னன்னு கூட நமக்கு தெரியல. என்னென்ன நிபந்தனை எழுதப்படி படிச்சு பார்த்து அவங்க எழுத்து போட்டுரும். என்ன சொத்தை எத்தனை பேர் பல நிபந்தனைகளை திரும்ப அவன் பெற முடியாத அளவுக்கு கொஞ்சம் குறைந்த காசை கொடுத்து எழுதி வாங்கும்போது நிபந்தனை படிக்காம அவன் பாட்டு கையெழுத்து போட்டான்னு சொன்னா நாளைக்கு மாட்டிட்டு முடிப்பான். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியில் உண்டான இந்த உடன்படிக்கை இருக்க ரொம்ப மோசமான ரொம்ப பலகீனமாக இருக்கு. எந்த விஷயத்திலும் அல்லாஹ் என்னென்ன நிபந்தனைகளை வைத்து நம்மை ஈமான் கொள்ள ஆமினு பில்லாஹ் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்னானே அந்த வார்த்தைக்கு அல்லாஹ் இருக்கிறான் என்று ஈமான் கொள்வது அல்ல, அல்லாஹ் இப்படி எல்லாம் இருக்கிறான் என்று ஈமான் கொள்வது. என்னென்ன தன்மைகளை கொண்டு அவன் இருக்கிறானோ அத்தனை தன்மைகளையும் இஸ்திக்பார் செய்து மனதில் கொண்டு வந்து இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு, இதெல்லாம் அல்லாஹ், இதெல்லாம் பூரா விஷயத்தையும் நாம் படிச்சு பார்த்து வாயால சொல்லி கல்பாலும் ஏற்றிக்கணும். இக்ராரும் பில் லிசான் தஸ்தீக்கும் பில் கல்ப். இந்த ரெண்டும் ஏற்பட்ட நிலைக்கு பின்னால் தான் ஒரு ஈமானே அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா நாம் அப்படி நம்ம செஞ்சிருக்கிறோமா இல்லை?
பழக்க தோஷத்துல நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஃபார்மாலிட்டிஸ், நாம் சூழ்ந்திருக்கக்கூடிய சமுதாய சூழ்நிலைகளும் நாம் பிறந்த குடும்பத்துடைய தொடர்பும் நம்மை இந்த அளவில் தள்ளி இருக்க ஒழிய உடன்படிக்கை பற்றி ஒண்ணுமே நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுக்கு நமக்கு முந்தைய இப்படி எல்லாம் உடன்படிக்கை ஒன்று செய்யப்பட்டிருக்கு கூட தெரியாது. இதுதான் வண்டி ஓடிட்டு இருக்கு. எல்லா விஷயத்தையும் ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்து ஒரு விஷயத்தை என்னுடையது என்று சொன்னால் நீங்க என்ன நினைக்கணும்? என்னுடையதாக நினைக்கணும். ஒரு பேச்சுக்கு சொல்லணும், வேதத்துக்காக நக்கல குஃபுன்ன பாஷல் அல்லாஹ்வுக்கு சொல்லணும். இந்த வீடு என்னுடையது நான் சொல்றேன். என்ன நீங்க நினைக்கணும்? சொல்லுங்கம்மா. அப்படித்தான் நினைக்கணும். இதுதான் உள்ளபடி நாமும் நமக்கு மத்தியில் உண்டான பெருங்குணரும் உடன்படிக்கை இல்லாத நிலையை நான் சொல்றேன். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? அவனுடைய சிஃபாத்தின் அடிப்படையில் மாலிக்குல் முல்க், அல்லாஹ் மாலிக்குல், அனைத்து வஸ்துக்களுடைய ஏக அதிபதி அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அதனுடைய உருவாக்கமாக பிரிச்சு சொல்லும் போது லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியுடைய எல்லா ஆட்சி அதிகாரமும் அல்லாஹ்வுக்கு. லஹு மாஃபி ஸமாவாத்தி வ மாஃபில் அர்த், வானத்திலும் பூமியும் எதெல்லாம் இருக்கு அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். வானத்துல என்ன இருக்கு? 9 நவகிரகங்கள், எண்ணிலடங்காத நட்சத்திரங்கள், இதெல்லாம் இருக்கு. பூமியில என்ன இருக்கு? பூமியில் நாம் பார்க்கக்கூடிய தாவர வர்க்கம், உயிரினங்கள், மனிதர்கள், மலை மரம் எல்லாம் இருக்கு. இப்படி எல்லா வஸ்துக்களையும் நாம் பார்த்த பின்பு லஹு மாஃபி ஸமாவாத்தி வ மாஃபில் அர்த், வானத்தில் உண்டானதும் பூமியில் இருக்கக்கூடியதும் அவனுக்குத்தான் சொந்தம். ஆச்சா? அதுக்கு பின்னால லஹு ஹஸாயினு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியில் உண்டான எல்லா ஹஸானாக்களும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். இந்த ஹஸானாக்குடைய சாவி கூட லஹு மகாலீது ஸமாவாத்தி வல் அர்த், அதெல்லாம் அதனுடைய சாவிகள் எல்லாம் சாவிட்டா அதை யாரு கொடுக்கணும் என்று திறந்து கொடுப்பான், அவங்க தான் கிடைக்கும். பூட்டிட்டான கிடைக்காது. மகாலீது ஸமாவாத்தி இருக்கு. அதுக்கு பின்னால அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த மில்கியத் பூராத்தையும் எங்கே இருக்குன்னு சொல்றான்? வெளி மலக்கூத்து குல்லி ஷை, அவன் கையில் உள்ளங்கையில் இருக்குன்னு சொல்றான். இவ்வளவு தெளிவாக சொன்னதுக்கு பின்னால அவனுக்கு நமக்கு மத்தியில் உண்டான அந்த மாஹதா உடன்படிக்கை என்ன? இது என்னுடையதுன்னு அவன் சொல்லும் போது, இப்படி என்னுடைய வீடு என்று சொன்ன போது நீங்கள் எல்லாம் என்ன சொல்லுங்க? என்னுடைய வீடு என்பதாக சொல்லுங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? என்னுடைய மில்கியத் எனக்கு சொந்தமானதுதான் என்று சொல்லும் போது நாம் அப்படி நினைக்கிறதே இல்லை. யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய சொத்து ஆளுக்கால் பங்கு போட்டு வச்சிருக்கான். பிரிட்டிஷ்காரங்க வந்து யார் யாருக்கு இந்த ராஜ்யத்தை பூராத்தி என்னுடையதாக ஆக்கிட்டான், தன்னுடையதாக ஆக்கிட்டான். பிறகு இங்க இருந்த மக்களை எல்லாம் தன்னுடைய அடிமையாக ஆக்கிட்டான். இப்படி உள்ள சூழ்நிலை எப்படி வந்துச்சோ அது போல நம்முடையதை யாருடையதாக வாத்துக்குள்ளது ஹக்கின் ஹக்கஹு, யாருக்கு எந்த சொத்து எது சொந்தமோ அவருக்கு அந்த சொத்தை, அந்த உரிமையை அவருக்கு நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லும். இப்ப எல்லா வஸ்துக்களும் அல்லாஹுக்கு சொந்தம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கும்போது மறந்து கூட நாம் அல்லாஹுக்கு சொந்தம் என்று நினைப்பதும் இல்லை, அப்படி நாம் பரிமாறுவதும் இல்லை. இது நியாயமா? இது ஷிர்க் ஃபில் அம்லாக். இது ஷிர்க் ஃபில் அம்லாக். அல்லாஹ்வை வணக்கத்திற்கு தகுதி உள்ளவன் என்று சொல்லி அந்த வணக்கத்துடைய பிரிவுகளில் ஒன்று தான். ஏன் வணங்குகிறோம்? இதெல்லாம் அவனுக்கு சொந்தம், நான் அவனுடைய அடிமை, அதனால அவனுக்கு நான் வணங்குறேன். இப்ப முதல் பாயிண்ட்ல நீங்க இருக்கக்கூடிய உங்களுடைய உடம்பையும் பாழக்கூடிய பூமியையும் அல்லாஹ்விலிருந்து பறித்து அவருக்கு கொஞ்சம் இவருக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் என்பதாக பங்கு போட்டு கனவுல கூட அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்பதாக நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம வாழ்ந்துட்டு எப்படி ஆகியது? அதனால சொத்தின் மீது அதிகாரம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா, இப்ப நான் இந்த வீட்டுல என்னுடைய வீடு என்று சொல்லும் போது நீங்க என்னுடைய வீடு காரண காரியங்கள் என்ன வாங்குறீங்க? வேற யாரும் வீட்டுக்கு வர்றதில்லை. வந்து அனுமதி கேட்டுக்குள்ள வர்றது, நானா உள்ள போறேன், நானா வெளியே வர்றேன். ஏதாவது ஜன்னல் எடுத்து வேற ஜன்னல் வைக்கணும், வேற பெயிண்ட் அடிக்கணும், வேற ஏதாவது பொருள்களை உள்ள வைக்கிறதோ வெளியே எடுக்கிறதோ எதை செஞ்சாலும் நான் செஞ்சுட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க முடிவுக்கு வர்றாங்க. இவங்க வீடா இருக்கிறதுனால தான் இதெல்லாம் செய்ய முடியுது. வேற யாரும் இது தடை செய்ய, இதெல்லாம் அலாமத் தான், இதெல்லாம் அடையாளங்கள், ப்ரூஃப். இவருடைய வீடு என்று சொல்வதற்கு இதெல்லாம் காரணம். இதெல்லாம் செய்யறான இல்லை பூமியில. என்ன அறிவு நுட்பத்துல ரொம்ப கொடிகட்டி பறக்கக்கூடிய ஜப்பான்ல எப்ப பூகம் வந்து அவனுக்கு தெரியும். திடீர்னு பூகம் வந்ததுக்கு பின்னால்தான் அதுக்கு நான் ஏற்பாடு செய்யறானே ஒழிய எப்ப எந்த வினாடி வரும் தெரியாது. சில வினாடிகளுக்கு முன்னால் ஆசார்கள் தெரிஞ்சதுக்கு பின்னால் தான் அவனால் சொல்ல முடியும். இல்லாட்டி அதுக்கு ரொம்ப முன்னாலே அதை மக்களை காப்பாற்ற முடியும். இப்ப சுனாமி வந்து அந்த அணுவலை உடஞ்சி சீரழிஞ்சு போய் பெரிய பாதிப்பை உண்டாக்குச்சுன்னு சொல்றாங்க. முதல்ல தெரிஞ்ச இவ்வளவு நுட்பமான கவிகள்லாம் வச்சிருக்காங்க. அவனுக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தா மக்களை காப்பாத்திருக்கலாம். முடியலையே.
அப்போ அவன் தன்னுடைய பூமியில் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான்னு செய்யறான். தானே புயல் வந்துச்சு, இங்க வரப்போது இவ்வளவு அழிவு உண்டாக்குன்னு அவனை யாருன்னு பல தடவை இந்த மாதிரி புயல் வரன்னு சொல்லுவாங்க. இங்க வர நாகப்பட்டினம் போகும், இல்லைன்னா ஆந்திரா பக்கம் போயிடும். ஆனால் மக்களை பார்த்தா இப்படிதான் அறிவிப்பு செய்வாங்க, இந்த தடவை வராது, போன தடவை வராது சொல்லிட்டு போன மாதிரி இந்த தடவை வராதுன்னு தான் நினைச்சாங்க. வந்தே தீர்ந்துருச்சு. புதுச்சேரி சேர்த்து இவ்வளவு பேரழிவை இங்க இப்போ உயிரா இருக்கக்கூடிய முதிய கிழவன் கூட இப்படி ஒரு பேரழிவை நான் பார்க்கலன்னு சொல்றாங்க. இப்ப யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தனக்கு சொந்தம் என்று சொல்வதும் அது தசவுஃபாத்துகளில் மாற்றங்களை ஏற்படுத்தும் போது யாராலும் தடுக்க முடியாத நிலை இருக்கும்போது அவருக்கு தான் சொந்தம் என்ற ஆதாரம் அதில் கிடைக்குது. அதுபோல இந்த பூமி அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம் என்பதற்கு பல்வேறு ஆதாரங்கள் எல்லாம் உண்டாக்குறான். அவன் விரும்பும் போது மழை இறக்கி வைக்கிறான், அவன் விரும்பும்போது மழையை நிப்பாட்டிடுறான், அவன் விரும்பும்போது எதெல்லாம் நடக்கணுமோ அதையெல்லாம் நடத்தாட்டி கொண்டே இருக்கிறான். அப்போ இந்த பூமி இந்த உலகம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு என்பதற்கு இதை விட என்ன ஆதாரம் தேவைப்படும்? இதன் மூலமாக நாம் எந்த உண்மையை விளங்கணும்? அல்லாஹ்வுடைய மில்கியத், அல்லாஹ்வுடைய சொத்து என்பது அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம் என்பதாக மனசில் நினைப்பதும், அதை அடிப்படையாக கொண்டு நம்முடைய கையில் இருப்பதெல்லாம் புழங்குவதற்காக பயன்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வஸ்துக்கள். என்ன, நம்ம ஒரு ட்ரெயின்ல உட்கார வச்சா, ஒரு பஸ்ல உட்கார வச்சா இந்த சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கலாம், நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேல அந்த உரிமை கொண்டாடுவதற்கு நமக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. என்ன பலதடவை சொல்லப்பட்டிருக்கு. நாம் அந்த பொருள் நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதும் பயன்படுத்துவதும் என்ற அந்த அனுமதியை தவிர உபரியாக நமக்கு சொந்தமாக்கப்படவே இல்லை. இப்போவும் எப்போதும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். மீராசு சமாவாத்தில் மீரா வராசத்தை எதுக்கு சொல்றது? இப்ப நாம் இருப்போம், நாம கூட அடுத்த ஆள் நம்முடைய பிள்ளைகள் அதை அனுபவிப்பாங்க. இது அவங்க கைக்கு வரும்போது அவங்களுக்கு வராசத். அது போல அல்லாஹ் ஷானஹு தஆலாவுக்கு மட்டுமே எல்லா வஸ்துக்கும் வராசத். அது தொடர்படியாக எந்த வினாடி ஊவு போகுதோ அந்த வினாடி அல்லாஹ் கையில போகுது. பிறகு அந்த சொத்தை அல்லாஹ் அவனே பங்கீடு செய்கிறான். ஆம்பளை பிள்ளைக்கு 2 பங்கு, பொம்பளை பிள்ளைக்கு 1, பஞ்சாதிக்கு 8ல் 1 பிள்ளைகள் இருந்தா, பிள்ளைகள் இல்லாமல் இருந்தா 4ல் 1, இப்படி அல்லாஹ் அவன் தான் பங்கீடு செய்கிறான். அவன் சொத்தா இருக்கிறதுனால தான் பங்கீடு செய்ய முடியுது. அவன் சொத்தாக இல்லாவிட்டால் பங்கீடு செய்வதற்கு அவன் முற்பட மாட்டான். அவங்க செஞ்சுட்டு போட்டோம். எந்த வினாடி நம்ம ரூஹு பிரியுதோ அல்லாஹ் கையில போயிடும். பிறகு அல்லாஹ் ஷானஹு தஆலா அதற்கு பங்கீடு செய்யலாம். இப்படித்தான் அல்லாஹ் உலகத்தை நடத்தாட்டி கொண்டே இருக்கிறான். அதுக்கு பின்னால அல்லாஹ் வந்து அறிவிக்கிறான் என்றால் அதை ஏற்றுக்கொள்வதுதான் நம்முடைய முஆஹதா, ஈமான். அதுதான் அல்லாஹ் என்ன சொல்ல, அன்னல் குவத்த லில்லாஹி ஜமீஆ, குவத்தெல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் ஒட்டுமொத்தமாக சொந்தம்னு சொல்றான். கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, கொஞ்சம் பாக்கி சிந்தையெல்லாம் மக்கள்கிட்ட கொடுத்திருக்கோம். பாக்கி மெயின் உற்பத்தி இடத்துல, விசார உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துல தான் நமக்கு பாக்கி. வீட்டுக்கு உள்ளார இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பங்குன்னு சொல்லுவோம். ஜமியா அன்னல் குவத்தல் இல்லாஹி ஜமியா, அல்லாஹ் ஒருவனுக்கு குவத்தெல்லாம் ஒட்டுமொத்தமாக சொந்தம். குவத்தை கொண்டு தான் ஹரக்காத்துகள், செயல்பாடுகள் உலகத்தில் நிகழ்வதற்கெல்லாம் காரணம் என்ன? குவத்தை தான் காரணம். அப்ப குவத்தை எல்லாம் தன்னுடையதாக அல்லாஹ் சொல்லும்போது நம்முடைய மனசுல என்ன இருக்கணும்? குவத்துக்கு சொந்தக்காரன் யாரு? அல்லாஹ். இப்ப நம்முடைய உணர்வில் அல்லாஹ்வுடைய குவத்தை நாம் பயன்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வுக்கு சொந்தம் இல்லை என்று வாயால் சொல்லாவிட்டால் உணர்வால் அதுக்கு பங்கு கொடுக்காமலே இருக்கும். முஆஹதாவுக்கு மாற்றம், உடன்படிக்கைக்கு மாற்றம் செய்யும். அதுபோல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், அவனே ஹயாத்தானவன், அவனே நிலை பெற்று இருக்கக்கூடியவன். 2 உச்சி ஆக மூல கரு அல்லாஹ் பிடிச்சுக்கிட்டான். அதற்கு பின்னால் நிலை பெற்று இருப்பதும் ஹயாத்தா இருப்பதும் காரணமாகத்தான் அவன் அறியக்கூடியவனாக, நாடக்கூடியவனாக, ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவனாக, கேட்கக்கூடியவனாக, பார்க்கக்கூடியவனாக, பேசக்கூடியவனாக இருக்க முடியும். இந்த ஹய்யுல் ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்ற இந்த 2 சிஃபத்தையும் ஹசன் செய்து அவனுக்கு மட்டுமே சொந்தம் என்று சொல்ல போது நாம் என்ன செய்யணும்? ஆமா, உனக்கு மட்டும்தான் சொந்தம் நம்ம சொல்லணும், நினைக்கணும். இப்ப நம்மள இருக்கக்கூடிய அத்தனையும் எப்படி சொத்து இருக்கும்போது நம்முடையதாக நினைச்சு அல்லாஹ்வுடைய இல்லைன்னு நினைக்கிறோம். செயல்படும் போது அல்லாஹ்வுடைய குவத்தை கொண்டு செயல்படாததாக நாம் நம்முடைய செயலை கொண்ட குவத்தை கொண்டு செயல்படாத நினைக்கிறோம். அது போலவே நாம் இருப்பதும் ஹயாத்தா இருப்பதும் அல்லாஹ்வுக்கு உடைய கய்யூமியத்தை கொண்டும் அல்லாஹ்வுடைய ஹயாத்தை கொண்டும் தான் நாம் ஹயாத்தாக இருக்கும், நிலை பெற்று இருக்கிறோம் என்ற உணர்வற்றவர்களாக நாம் நாமாக இருப்பதாகவும், நாமே ஹயாத்தாக இருப்பதாகவும், அறிவதாகவும், நாடுவதாகவும், ஆற்றலை பெற்றிருப்பதாகவும், கேட்பதாகவும், பார்ப்பதாகவும், பேசுவதாகவும், இப்படி எல்லாம் அல்லாஹ்வுக்குரியதை எல்லாம் நம்முடையதாக நாம் நினைக்கும் போது இந்த ஈமான்ல நாம் சுத்தமா பொய்ப்பிக்கிறோம். ஈப்பிக்கிறது தஸ்தீக் என்பதை பொய்ப்பிக்கிறதுக்காக நாம் ஈமான விளையாடிட்டோம்.
நியாயமா இது? ஈமான் விளையாட்டு விஷயமா? ஈமான் விளையாட்டு விஷயமா? இன்னைக்கு ஏதாவது விளையாடிட்டு நாளைக்கு வேற ஏதாவது செய்யலான்னு சொல்லி இதுதான் மூச்சும் பேச்சும். இதுக்காகத்தான் சஹாபாக்கு உயிரை விட்டாங்க, பஞ்சாபி பிள்ளைகள் தியாகம் செஞ்சாங்க, எல்லா விதமான தியாகங்களையும் செஞ்சாங்க. இந்த நம்பிக்கைக்கு நாம இந்த நம்பிக்கை வைத்திருப்பதாக சொல்கிறோம். ஆனால் நம்பிக்கைக்கு ஏற்ப ஒரு சின்ன அதா கூட உள்ளத்திலும் இல்லை, செயல்பாடுகளும் இல்லை. அல்லாஹ்வுக்கு சொந்தமாக இருக்கிறதுனால அல்லாஹ் சொல்றான், நீ சாப்பிடுங்க குடிங்க, ஆனா இஸ்ராஃப் செய்யாது. ஏன் சுத்தாது? தண்ணீரை எடுத்து போது செஞ்சுட்டு பாக்கி தண்ணி ஆத்துல ஊத்து சொல்லாங்க. இது யாருக்கு அல்லாஹ் பிரச்சனை? அவங்க பக்கம் சொல்லிட்டேன். எனக்கு இந்த தண்ணீரில் இந்த குறிப்பிட்ட அளவு பயன்படுத்தி உரிமை கொடுத்துருக்க, நான் பயன்படுத்திட்டேன். இந்த அளவுக்கு ஈமானுடைய சராய்த்துகள் நிபந்தனைகள் இருக்கும்போது ஒரு நிபந்தனை கூட நம்ம சிந்தனையில் இல்லை. பாருங்க, யோசிச்சு பாருங்க. துல்கத்திலையும் இல்லை, குவத்திலையும் இல்லை, சிஃபாத்திலையும் இல்லை, வேற எதுல தான் மண்ணாங்கட்டி இருக்கு? எதை வச்சு நான் அல்லாவுக்கு முன்னாடி யாரெல்லாம் நான் ஈமான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? முகத்துல கவனை போட்டு அல்லாவுக்கு நான் போய் நின்றா எதை வச்சு அல்லா நம்ம ஏற்றுக்கொள்வான்? ஈமான்தாரியா வாழ்ந்து வந்திருக்கேன்னு சொல்லி எதை கொண்டு அல்லாவுடைய சமூகத்தை நமக்கு ஏற்படும்? யோசிச்சு பாருங்க. இப்படியே காலம் ஓடிட்டு இருக்கு, முகத்துல சொல்லிட்டு வர்றதில்லை, திடீர்னு வந்துடும். அந்த மாதிரி நிலையில அல்லாஹ்வுடைய சமூகத்தில் நம்ம எப்படி போய் நிற்போம்? அல்லாஹ் எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளலாம்? ஏதோ கூடவோ குறைச்சலாம் அவங்கவுங்களுக்கு உண்டான அளவுல இருந்து அல்லாஹ் கொடுத்துதான் இருக்கான். சஹாபாக்கள் போல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல, அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது போல வறுமையில் அல்லாஹ் நம்ம வச்சில்லை. நம்முடைய ஈமான் விலகினும் அவன் தன்னுடைய நிபந்தனை கரெக்டா நிறைவேற்றிருக்கு. மாமின் தாபத்தின் ஃபில் இல்லாஹு வாஹிதுஹா வ யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தஅதாஹா குல்லும் ஃபீ கிதாபின் முபீன். அல்லாஹ் சொன்ன பிரகாரம் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அதுக்குண்டான ரிஸ்க் கொடுக்குறது என் மேல பொறுப்பு என்று அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பை தானே பொறுப்பாக ஆக்கி சொல்றான். அப்படி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. என்றாலும் நம்முடைய உறுதிப்பாட்டுக்கா அதெல்லாம் ஏஜியா வச்சாச்சு. ரேஷன் கடையில் இத்தனை லிட்டர் எனக்கு மண்ணெண்ணை கொடுக்கணும், இத்தனை கிலோ எனக்கு அரிசி கொடுக்கணும்னு சொல்லி எழுதி வச்சதும் போய் கூட எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தினா குல்லும் ஃபீ கிதாபின் முபீன். எவ்வளவு உங்களுக்கு ரேஷன் கடையில் ஒதுக்கப்பட்டிருக்கு, இந்த மாசத்துக்கு ஒண்ணு வந்துருச்சு. முஸ்தகர்ரஹா முஸ்தகர்ரஹா முஸ்தஅதாஹா குல்லும் ஃபீ கிதாபின் முபீன். وكأين من دابة لا تحمل رزقها الله يرزقها وإياكم. அல்லாஹ் என்னென்னலாம் சொல்லணுமோ அத்தனையும் சொல்லி அப்படியே எல்லாம் கொடுத்துட்டு சஹாபாக்கள் தங்களுடைய ஆடை இல்லாத நிலை ருக்கு செய்யும் போது தங்களுடைய மர்ம உறுப்புகள் தெரியும் என்பதற்காக ஒரு கையை முழங்கால் எடுத்து மறு கையை தங்களுடைய அந்த துணியை பிரிஞ்சு விடாமல் இருப்பதற்கு துணியை சேர்த்து பிடிச்சிட்டு ருக்கு செய்வாங்க. இப்படி நம்ம யாராவது ஒரு ஆள் காட்டுங்க எப்படி வாழ்ந்தாங்க. அது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முன்னால் அடிமை பெண் உணவை சமைத்து கொண்டு வந்து பொரித்த கறியை வைத்தார். அதை பார்த்தாங்க, நபிசுல்லாஹு ஞாபகம் வந்துச்சு. தேம்பி தேம்பி அழுதாங்க. அந்த அடிமை பெண் கேட்டாங்க, செய்தி நான் ஏதாவது தவறு செஞ்சுட்டுனா? இல்லை இல்லை, இந்த ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் உயர்த்தப்பட்டார்கள். ஒரு நாள் கூட இந்த பொரித்த கறியை அவர் சாப்பிடல. உள்ளார் உள்ளபடி இந்த உணவுக்கு மதிப்பு இருந்தால் தன் ஹபீபுக்கு அல்லாஹ் கொடுத்துருவான். அவன் சாப்பிடுற போல பொறுத்த கறி இல்ல, அவன் போட்டிருக்க போல ஆடை இல்ல, அவன் வச்சிருக்க போல ஸ்கூட்டர் இல்ல, அவன் வச்சிருக்க போல வீடு இல்ல, இதுதான் அவன் நினைக்கிறேன் மொழிய. எவர்கள் முதல் அல்லாஹுடைய முகாத்தம் யாருக்கு குரான் வந்து இறங்குச்சோ அந்த குரான் யாருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டாக உண்டான சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நீங்க படிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை அதிகமா ரிவாயத் செய்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பசியால் துடிச்சு போய் மஸ்ஜிதுடைய வாசல்ல மக்கள் வெளியே போகக்கூடிய வாசல்ல ஒன்று பிறவாங்க. காக்கா வலிப்பு வந்தவங்களுக்கு கழுத்துல காலை வச்சு மிதிக்கிற அந்த காலத்துல பழக்கம் இருந்துச்சு. ஏன்னு நினைப்பாங்க காக்கா வலிப்பு வந்துச்சுங்க, அவர் கழுத்துல காலை வச்சு உள்ள வேதனை பார்த்தாலும் காலை வச்சு மிதிச்சுக்கிட்டே போவாங்க. எப்பேற்பட்ட வாழ்க்கை, எப்பேற்பட்ட நிலை. ஆனா அல்லாஹ் விடல, அவங்க அல்லாஹுக்குள்ளதாக சொன்னார்கள். தங்களுடைய நிலையை அறிந்திருந்தார்கள். அல்லாஹுக்கும் நமக்கு மத்தியில் உடன்படிக்கை பேணப்பட வேண்டும், உள்வோட்டம் உள்ளதாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கவலை இருந்துச்சு. நம்ம கோலத்தால் முஸ்லிம்களா உள்ளத்தால் காஃபிராக அல்லாஹ்வை ஷிர்க் வைக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை நடந்திருக்கு. இன்னும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நான் முஸ்லிம் என்பதா. அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிஸுல்மின் உலாயிக லஹுல் அம்னு வ ஹும் முஹ்ததூன். ஈமான் கொண்டவர்கள் தங்களுடைய ஈமானிலே ஊழ்மை என்று சொன்னவர்கள் சஹாபாக்கள் பதறி போயிட்டாங்க. எங்களுடைய யார் அந்த மாதிரி அநியாயம் செய்யாத நிலையில் யார் இருக்கும், ஏதோ தவறுகள் நடக்குது சொன்னாங்க. இன்ன ஷிர்க் அல்லாஹ் ஊழ்மன் அப்படி ஷிர்க் வைக்கத்தான் தெரியும். அப்ப எவர்கள் தங்களுடைய ஈமானிலே ஷிர்க்கை கலக்கவில்லையோ அவர்களுக்கு தான் பாதுகாப்பு என்று அல்லாஹ் சொல்லும். நம்ம பாதுகாப்பு இல்லாம போனது இதுதான் அசல் காரணம். அவர்கள் அதிகமானவர்கள் ஈமான் கொண்டவர்கள் சொல்றாங்க, ஷிர்க் வச்சுக்கிட்டே இருக்காங்க.
கிதாபுக்கு ஈமான் கொண்டோம்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொல்லி கண்ணில் ஒத்திக்கிட்டு வாயால முத்தம் போடுறதுக்கா? அது ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ஆயத்தும் உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதற்காக குர்பானா. இதுதான் ஈமான், இதுதான் முஆஹதா. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி என்று சொல்வதற்கு என்ன அர்த்தம்? எதையெல்லாம் அல்லாஹ் தன்னுடையது என்று சொல்கிறானோ அவைகளெல்லாம் அவனுடையது என்பதாக சொல்ல வேண்டும். அதுல நமக்கு என்ன ஷேர் இருக்கு? பயன்படுத்தக்கூடிய ஷேர் இருக்கு. குவத்துல பயன்படுத்தலாம், மில்கியத்துல பயன்படுத்தலாம், சிஃபாட்ல பயன்படுத்தலாம். இதுதான் நமக்குள்ள ஷேர். அல்லாஹ்வுடைய கலாமை கொண்டு பேசுறேன், அல்லாஹ்வுடைய பார்வையை கொண்டு பார்க்கிறேன், அல்லாஹ்வுடைய கேள்வியை கொண்டு கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய குவத்தை கொண்டு பிடிக்கிறேன், நடக்கிறேன். இதெல்லாம் உணர்வே இல்லாம தொழுகிறேன். என்னத்தை தொழுகிறேன்? என்னத்தை தொழுகிறேன்? பெரிய பகுதி நம்முடைய கையை விட்டு போயிடுச்சு. நாம் ஒரு சின்ன மக்களில் ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறார். அவங்க வணங்கிட்டு அவருடைய வாழ்க்கையில் அவருடைய விருப்ப பிரகாரம் கயிறு கிடைத்து விட்டால் நபிஹி மனசு ரொம்ப பெரிய நிம்மதி கிடைச்சு போகுது. வா, என்ன வாழ்க்கை எனக்கு அல்லாஹ் கொடுத்து. அவருடைய வாழ்க்கையில ஃபித்னா, குழப்பங்கள், எதிர்பாராத ஐயோன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அல்லாஹ் அதுக்கு மாற்றமான நிலை ஏற்படுத்துவான். அப்படி ஏற்படுத்தி விட்டால் இன்கலபாலாவஜி அல்லாஹ் எனக்கு அப்ப எப்போ அப்படித்தான் செய்வோம். இந்த சொல்றாரு போயிட்டு வந்து எனக்கு அப்படித்தான் நல்லா செய்வான் சார், தாடியை தச்சுட்டுன்னு சொன்னார். இன்கலபாலாவஜி ஹஸ்ரத் துன்யா வல் ஆখিরা. அவங்க எப்படி திரும்பி போவாங்க? முது காட்டிட்டு இல்ல, இப்படியே திரும்பி போவாங்க. முகத்தை காட்டிட்டு துன்யாவில் ஹுஸ்ரான் நஷ்டம், ஆখিরাத்தும் நஷ்டம். நீங்க டென்ஷன் ஆகாதங்க. இல்லாமல் உள்ளபடி அல்லாஹ்தான் நம்ம படைச்சான். எல்லா உறுப்புகளையும் சலாமத் அவசியம். கை காலம் முடிச்சு போட்டா முடியா? கேட்க முடியுமா ஏன் முடிச்சேன்னு சொல்லி? நேற்று தேங்காய் வாங்கிட்டு திரும்பினேன். நான் தேங்காய் வாங்கும்போது எந்த படி ஏறணும் பார்த்து தான் ஏறணும். வாங்கிட்டு கீழே இறங்கும் போது நான் பின்னால அப்படியே காலை வச்சிருக்கேன். 2 படிக்கு கீழே ஒரு படி இல்லாம அதை உடைச்சிருக்கான். அதுல காலை வச்சிருக்கேன். காலை வச்சு அப்படியே ஒரு சுத்திச்சு பக்கத்து தூண் இருந்து பிடிச்சிட்டு. அப்ப நான் நினைச்சேன், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் என்ன காப்பாற்றணும்னு நினைச்சே இந்த நிகழ்ச்சியை உண்டாக்கி இருக்கான். நான் தூணை பிடிக்கல, கை கால் முடிஞ்சு போயிரு, முட்டு உடஞ்சு போயிரு. அந்த மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு ரவுண்ட் சுத்திட்டு எந்தெந்த மாதிரி எல்லாம் வினாடிக்கு வினாடி எல்லாம் நம்மளை காப்பாற்றுறான். அல்லாஹ்வுடைய நாமத்தை நம்ம நினைச்சு பார்த்துட்டு இன்னைக்கு தாடி வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, என்ன சொல்லி இருக்கணும்? வேணது தாடி வச்சிருக்காருன்னு சொல்லக்கூடாதுமா. அவன் குற்றச்சாட்டா என்ன சொல்லணும்? நான் தாடி வச்சா முஸ்லீம்கள் நிறைய இருக்கிறாங்க சார், என்னை பார்த்து முஸ்லீம் குற்றம் வருவாங்கன்னு சொல்லி இப்படிதான் சொல்லணும். நீங்க போய் அவருடைய செயலை குற்றச்சாட்டு சொன்னோன்னு போயிட்டு வச்சிருக்கேன்னு சொல்லி குப்பையில் போட்டிருக்கோம் உங்க பயோடேட்டா. ஒவ்வொரு விஷயத்திலும் அணுகுமுறை ஒன்று இருக்கு. எல்லா மில்கியத்தும் அல்லாஹுக்கு சொந்தம் என்று சொல்லும்போது நான் மனசில் அல்லாஹுடைய மில்கியத்தாக நினைக்கிறேன். முகத்தெல்லாம் அல்லாஹுக்கு என்று சொல்லும் போது நாம் ஒரு செயலை செய்யும் போது அல்லாஹுடைய குவத்தை கொண்டு செய்யறதா செய்யணும், நாம செய்யறதா நினைக்கக்கூடாது. பேசும்போது அல்லாஹ் நம்முடைய மனாவில் கலாமை வெளிப்படுத்தலாம், பார்க்கும்போது அல்லாஹ் பசாரத்தை வெளிப்படுத்தலாம், கேட்கும்போது அல்லாஹ் சமாத்தை வெளிப்படுத்தலாம், குதிரத்தை வெளிப்படுத்தலாம், இராதத்தை வெளிப்படுத்தமா தஷாவுன இல்ல ஐயஷா எப்படியும் உங்களால் நாட முடியும். நாக்கான லஹுல் ഖിയറா வல்லாஹு யഖ்லுகு மா யஷா வயக்தார் மா கான லஹுல் ഖിയറா. அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் எண்ணத்தை போட்டால் தான் நம்ம நினைக்க முடியும். இன்னும் என்ன சொல்லணும்? எல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம், ஹயாத்தெல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். அதை நம்ம அல்லாஹ் வெளிப்படுத்தி பார்க்கலாம். இதுதான் தௌஹீத், இதுதான் ஈமான். இந்த ஈமானை நாம் சுத்தமா மூட்டை கட்டி பலன் ஏற்றிட்டு நான் முஸ்லீம் சொல்லிட்டு இந்த பக்காட்ட அந்த தாலி இருக்கேன்னு சொல்றான். புருஷன் அவன்கிட்ட பேசுறது இல்லை, இவன் அவன்கிட்ட பேசுறது இல்லை. வீட்டுல இருக்கிறத பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, அவ பஞ்சாதின்னு சொல்றாங்க. அவன் யார்ட்ட கேட்டு பாருங்க, இந்த தாலி இருக்கு, எல்லாம் உண்மைத்தான், தொப்பி இருக்கு, தாலி இருக்கு, எல்லாம் உண்மைத்தான், உள்ளத்துல இல்லை. என்ன 4 ஜில்லா போயிட்டு வந்தவங்க என்ன ஆச்சு, என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. நான் வேணான்னு சொல்லு, சும்மா இருக்கிறதுக்கு சத்த இழுப்பு சக்கரை அதை நம்ம தாக்கல. ஆனா அதுதான் இல்லான்னு நிச்சயத்தை குறிப்பிட்ட எல்லையில் அவங்க கொண்டு போய் விடுறாங்க. அதுக்கு பின்னால நாம் இன்னும் அதிகமாக யாருக்கு சொத்து இல்லாமல் போறோம் யாரும் நினைக்கிறாங்களா? என்ன சமீபத்துல தினமணி கதையில எல்லாம் வந்துருந்துச்சு. பிளைட்ல பறந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய செல்வந்தரை பார்த்து ஒரு ஆள் கேட்டாரு, வயசாயிடுச்சு உங்களுக்கு, செல்வம் உங்களுக்கு இருக்கு, இன்னுமா நீங்க இந்த வயசான காலத்துல வியாபாரத்துக்காக எங்க போறீங்க, இந்த மாதிரி இந்த நாட்டுல தொழில் தொடங்கத்துக்காக போறேன் அப்படின்னு சொன்னா, இவரு வயசாயிடுச்சு, ஒரு சொத்து இருக்கு, திரும்ப நீங்க என்னத்துக்கு
இப்படி ஒரு முயற்சி செய்யணும், கஷ்டப்படணும். அப்ப சொன்னாலாம் பிளைட் கிளம்பிடுச்சு, எல்லாம் மேல வந்துருச்சுங்கிறதுக்காண்டி பிளைட் நிப்பாட்ட முடியுமா? ஓடிட்டே இருக்கணும், அப்பதான் ஓடும். தொடர்ந்து அந்த வேலை இருக்கணும். இது எதுக்காக சொல்லப்படுது? நம்முடைய உள்ளத்துல அல்லாஹுக்கும் நமக்கு மத்தியில் உண்டான தொடர்பு நியமமாக இருக்கணும் என்ற அந்த நிலை இல்லை. ஒரு சைசான திணறலும் ஒரு தடுமாட்டமும் எங்கேயாவது முட்டி மோதி வழி இல்லைன்னு சொன்னா அல்லாஹ்னு அப்பதான் ஞாபகம் வரும். அது வரையில அல்லாஹ் மறந்து கூட நினைக்கிறாரு. எப்படி அல்லாஹுக்கு நமக்கு உண்டான வாஹதா நிறைவேறுமா? அல்லாஹ் கபூல் செய்வானா? நாம் தன்னுடைய அடியார் என்று அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அல்லாஹ் ஏற்றுக்கிட்டா தானப்பா நம்முடைய வாழ்க்கை இருக்கு. அல்லாஹ் ஏற்றுக்கணும் இங்க போய் நிக்கிறது சொல்லுங்க. இந்த தொழுகை எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுறது ஹதீஸ்லயே வருது. பழைய துணியை போல அவங்க முகத்தில் எறியப்படும் யாருடைய தொழில் தொழாதவங்களுடைய தொழிலையா? தொழக்கூடிய தொழில் தான். என்னத்த சொல்லுங்க? இத்தனை இபாதத்துக்கு அவர்கள் நரகத்துக்கு அழைத்து போகதா ஹதீஸ்ல வருது. நல்ல காரி நரகத்துக்கு அனுப்பப்படும். பெரிய செல்வந்தர் வாரி வழங்கியவர் நரகத்துக்கு கொண்டு போகப்படுவார். முஜாஹித் ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையை உயிரை விட்டவர் 3 பேரும் நரகத்துக்கு செய்யாம இருந்தா கூட சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம். கிராத் ஓடாம இருந்தா, தான தர்மம் உபரியா தான தர்மம் செய்யாம இருந்தா, ஃபீ சபீலில்லாஹ் போய் ஜிஹாத் செய்யாம இருந்தா பாவியா கூட இருந்திருக்கலாம். நரகம் இல்லை சொர்க்கம் இல்லைன்னு அல்லாஹ் சொல்ல மாட்டேன். ஆனா அமல செஞ்சு நரகம் போனாங்க. எதுக்கா? அல்லாஹ்வுக்காக செய்யலாம். எதை நீங்கள் செய்தீர்களோ அந்த இபாதத்துல எனக்கு இல்லை. கிராத் ஓதும்போது மக்கள் உங்க அழகா கிராத் ஓதாரு சொல்லணும். ஏதாவது பயணத்துல வந்துட்டு அர்ரஹ்மான் சூரா ஓதுறது கிராத் அல்லாஹ்வுக்காக ஓதலாம். அது போல தானம் செஞ்சுட்டு பெரிய வள்ளல் என்று பேரும் அதெல்லாம் துன்யாவில் கொடுத்தாச்சு. உங்க உயிரை விட்டதெல்லாம் மக்கள்கிட்ட பெரிய ஜெரி ரொம்ப பெரிய வீரர் என்று பெயர் வாங்க துன்யாவில் கொடுத்தாச்சு. புரிஞ்சுருப்பாங்க நரகத்துங்களா? அப்ப அமல் பூரா நல்லா கிளீனா பூரா அல்லாஹ்வுக்குள்ள அமல் தான். ஆனா கல்வியில் ஏற்பட்ட அந்த மாற்றத்தின் காரணமா, வாஹதாவில் ஏற்பட்ட வீரரின் காரணமா அல்லாஹ் அவங்க கபூல் செய்யும். ஆசிரியக்கலாம் பேச்சுடைய துவக்கும் மனிதர்கள் உலகில் வாழ்வில் உடன்படிக்கையை செய்து கொள்கிறார்கள். அதற்கான நிபந்தனைகளை வரையறுத்துக் கொள்கிறார்கள். அதை அறிந்து தெரிந்து வாயால் சொல்லி உள்ளத்தால் மெய்ப்பித்து கையால் கையெழுத்தும் போடுகிறார்கள். அல்லாஹ் அதுல ஏதாவது குறை ஏற்பட்டால் அந்த கூட்டு வியாபாரமோ தொழிலோ இல்லற வாழ்வோ உருப்படாது, சோபிக்காது. அது போலத்தான் நமக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில உடன்படிக்கையாகவே அல்லாஹ் சொல்லலாம். நாம அதை பச்சையா சொல்ல என்ன தப்பு? அதனால் நமக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உடன்படிக்கை நம்முடைய சிந்தனையில் மறந்து கூட இடம்பெறல. ஏதோ ஒரு வண்டி ஓடுது, அது அவங்க பார்த்து அவங்க எல்லாம் ஓடுறோமா நம்ம சேர்ந்து ஓடுறோம். என்ன எவ்வளவு அழுதுட்டு இருந்தாராம். ஏன் அவர் அழுதாரு, நான் அழுதுன்னு சொன்னேன். கடைசியில் அசல்ல அழுத ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சி, ஏன்பா நீ அழுத? முன்ன பார்த்து பக்கத்து வீட்டுக்காரர் எழுதாரு, அவரை பார்த்து வீதியில் உள்ளவங்க எழுதாங்க, பிறகு வர்ற போறவங்க அழுதாங்க, ஊரே அழுதுட்டு நிற்குது, என்னத்துக்குப்பா நீ அழுத? அவர் சொன்னாராம், எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது, ஊர்ல எனக்கு தஞ்சு வந்திருக்கு. என்ன தஞ்சில என்ன எழுதிருக்கு? இந்த மாதிரி பஞ்சாதி விதவையா போயிட்டான். என்ன பஞ்சாதி விதவையா போயிட்டான். அப்போ கொஞ்சம் விவரமான ஆள், ஏன்பா நீ உயிரோடு இருக்கும், பஞ்சாதி எப்படி விதவையா போவார்? நீ உயிரோடு இருக்கல, விதவை எப்போ வருவாங்க? நீ செத்து போன அப்பதான் விதவை ஆவாங்க. நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா இது படிச்சு சொன்னவர்களுக்காக அவர் ரொம்ப விவரமான ஆள், இங்கிலீஷ் படிச்சவர் சொன்ன, அதனால நாடு வேண்டாம். இப்ப யாரெல்லாம் இருக்காங்க, இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை. அவன் ஓடுறான், இவன் ஓடுறான், தொழுதுகிட்டு இருக்கான். என்னம்மா அல்லாவுக்கு அவங்க உடன்படிக்கை இருக்கா? உன் கடைன்னு நினைச்சு நல்லாவுடைய மினிக்கேட் நினைச்சாங்களா? இல்லையே. தொப்பி கூட அல்லாவுடைய மினிக்கேட் தான், செருப்பு கூட அல்லாவுடைய மினிக்கேட் தான். ஆனாலும் பிஸ்மில்லா சொன்னா தான் அந்த செருப்பு போடணும். என்ன தொப்பி போடும்போது அல்லாவுடைய மினிக்கேட் நினைக்கணும், அல்லாவுடைய சொத்துன்னு நினைக்கணும். சட்டை போடும்போது அல்லாவுடைய சொத்துன்னு நினைக்கணும். ஒவ்வொரு அல்லாவுடைய சொத்து அதை நம்ம அனுபவிக்கும் போது அல்லாஹ் பேரை கொண்டுதான் நம்ம அனுபவிக்கணும். சாப்பாடு முன்னால வந்தா கூட பிஸ்மில்லா சொல்லி தான் சாப்பிடணும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்அம அலைனா வஃதல் மின் கைரி ஹவுலின் மின்னா வலா குவா. அல்லாஹ்வுக்கு எல்லா பொழுதும் இந்த உணவை என்னுடைய முயற்சி இல்லாமல் நம்முடைய பொருத்தம் எந்த விதமான முயற்சியும் இல்லாமல், எந்த சக்தியும் இல்லாமல், பயன்பாடும் இல்லாமல்
நமக்கு முன்னால ஆதரவாக்கி வச்சிருக்கானே அவனுக்கு எல்லா புகழும் சொல்லியிருக்காங்க. அபூ அய்யூப் அன்சாரி வீட்டுல சாப்பிட்டு இதுல என்ன அவங்க சொல்ல வர்றாங்க, நான் காசு கொடுத்து வாங்கினுங்கிறதுல பேச்சே இல்லை, அவர் கொடுத்தாருங்க பேச்சே இல்லை. இதை விளைவிக்கக்கூடிய அந்த அசல் விஷயம் அல்லா கையில் இருக்கு. என்ன மழை பெஞ்சாலும் உள்ளால போட்டிருக்க விதையை அழியவும் வைக்கலாம். அதுல ஃபாலிகுல் ஹப்பா வண்ணவா அந்த விதையை வெடிக்க வச்சு அந்த மழையை கலக்கி வச்சு எல்லா விதமான தானியங்களை வெளிப்படுத்தி வீடு வந்து சேர்ந்து அதை சுத்தப்படுத்தி பானையில் போட்டு ஆக்கி அதை உப்பு போடாம ஆக்குனா வாயில வச்சு வாந்தி தான் வரும். உப்பு அதிகமா போட்டா அப்பவும் சாப்பிட முடியாது. கரெக்டா எல்லா வேலையும் செய்ய வச்சு அல்லாதான் முன்னால் கொண்டு வந்து வச்சிருக்கான். சொல்லுங்க, அல்லாவுடைய பங்கு இல்லாம முழுமையா வந்திருக்குமா? கவனித்து தாங்க போட்ட கொஞ்சம் உப்பு கூட போச்சு. அடிக்க முடியும், உழைக்க முடியும், சாப்பிடதான் முடியாது. யோசிச்சுப்பாரு. எல்லாம் பர்ஃபெக்டா கரெக்டா செய்ய வைக்கிறதா இல்ல, முன்னால கொண்டு வந்து வைக்க வைக்கிறதா இல்ல. அப்ப நம்ம தொண்டையில ஏதாவது புண்ணை உண்டாக்கலாம், அதுல சாப்பிடக்கூடிய ஏதாவது ஒண்ணு தொண்டையில் போய் மாட்டிக்கிட்ட ஒரு கவலை உன்ன போனது அது சாப்பாடு சாப்பிடவே முடியாது. உட்காந்து வாழ்ந்து எடுத்துட்டு உட்காந்துருக்கணும். எவ்வளவு கிருபை செய்யறான் அல்ல. நாம் அல்லா செஞ்சான்னு எப்ப மறந்தாவது நினைச்சிருக்கோமா? அல்லா எப்படி நினைப்பா நம்மளுக்கு யோசிச்சு பாருங்க. தொழுகை தான் இந்த தொழுகை யாருக்கு தொழுகை? எதை வைத்து அல்லாவுக்கு தொழுகை? எதை வைத்து நீங்க அல்லாவுடைய அர்த்தம் இருக்கிறது? எப்ப பார்த்தாலும் அல்லாவை குறை சொல்ல புத்தியை தவிர வேற எப்போ அல்லா நீங்க சந்தோஷப்பட்டிருக்கோமா? நம்ம என்ன என்னங்க தானுக்கு தினுக்கு தான் வியாபாரம் நடந்துட்டு ஒண்ணு மேல போகல. அவன் பாருங்க சாதாரண ஆள மேல போயிட்டான். ஒரு வீடு வாசல் நல்லது கெட்டது ஹாஜார் சொன்னான். ஹஜ்ஜி போயிட்டு வந்தாச்சா இல்லையா? ஹஜ்ஜிக்கு போட்டுமா பணம் வர மாட்டேங்க அப்படி சொல்றான். நல்லாட்ட குறை சொல்லிட்டு தான் இருக்கான். இபாதத் என்பது வெளிரங்கமான உறுப்புகளால் ஆற்றப்படக்கூடியது என்பது உள்ளால் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உடன்படிக்கை நேராக இருந்து செயல்பட்டால் மட்டுமே அந்த இபாதத்துகள் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஏற்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இல்லாவிட்டால் நீ குட்டிகள் நடிச்சா கூட அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். இதுதான் உண்மை. ஆனால் பேச்சுடைய துவக்கம் என்ன? அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியில் உண்டான முஆஹதா உடன்படிக்கை தான் ஈமான். நீ என்னுடைய மாபூத், நீ என்னுடைய ரப்பு, நீ என்னுடைய ரஸாக், நீ என்னுடைய வாழ்க்கையின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி வைக்கவில்லா, என்னுடைய கஷ்டத்திலிருந்து என்னை பாதுகாக்கக்கூடியவன், நாஃபி உதவி செய்யக்கூடியவன், எல்லா வஸ்துக்களை கொண்டு நாம் முஆஹதா செய்யணும். 99 நிபந்தனை வச்சிருக்கு. வெளிரங்கமான நிபந்தனை, அதெல்லாம் பூரா நிபந்தனை, மூச்சு பேச்சிலும் நிபந்தனை இருக்கு. அல்லாஹ்வுக்கு நமக்கு 99 திருநாமம் இருக்கு. ஒவ்வொரு திருநாமத்தில் லா இலாஹ சொல்லும்போது லா கஃபார இல்லல்லா, லா சத்தார இல்லல்லா, லா ரஸாக் இல்லல்லா, லா ரப்ப இல்லல்லா, பூரா லா 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 மக்லூக்ல ஒண்ணு கூட பங்கில். அப்பேற்பட்ட முக்கியமான விஷயம் நம்முடைய உள்ளத்தில் இல்லாமல் போனதன் காரணமாக நாமும் அமைதியான வாழ்க்கையை பெறவில்லை. அமைதியான வாழ்க்கை யார் கொடுக்கணும்? அல்லாஹ் தான் கொடுக்கணும். நாம தேடிக்க முடியாது. என்ன புருஷன் தான் அமைதியான வாழ்க்கை பஞ்சாதி கொடுக்க முடியும், அவனா தேடிக்க முடியாது. எப்ப போய் அமைதியான வாழ்க்கை கொடுப்பான்? அவனுடைய உள்ளத்துக்கும் இவருடைய உள்ளத்துக்கும் மத்தியில பிசுவில்லாத நெருக்கம் இருக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்தால் கேட்டதையும் கொடுப்பான், இவன் விரும்பியதையும் வாங்கி வந்து தருவான். என்ன இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கப்படாதன் காரணமாக நம்முடைய வாழ்க்கையை பெரிய மைசம்பன் லங்கா ஒமன் ஆர்வன் ஜிக்ரி. என்னுடைய ஜிக்ர் என்று சொன்னா என்ன? தஸ்மீல ஓதரா இல்லை. எந்த வஸ்துக்களை கொண்டெல்லாம் அவன் தொடர்பு கொள்ளும் அத்தனை வஸ்துக்களும் ஹக்தாலா தான் இருக்கிறான். அல்லாஹ்வை கொண்டு தொடர்பு கொள்ளாத வாழ்வதன் காரணமாக மைஷத்தன் சைந்தலகம் மைஷத்தன் லங்கா ஒரு வாழ்க்கையில் நெருக்கடி ஏற்பட்டு போச்சு. இந்த நெருக்கடியில் தப்ப வேண்டுமே ஆனால் அல்லாஹ்வை கொண்டு நமக்கு மத்தியில் உண்டான தொடர்பை அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தமாக்க வேண்டும். நம்முடைய தேவைகளுக்காக அல்லாஹுமே கெஞ்ச வேண்டும். அவன் வாசலை திறப்பான். குறிப்பிட்ட காலம் வரை நம்ம சோதிச்சு பார்ப்போம். இதெல்லாம் நான் ஈமான் கொண்டிருக்கேன் வாயான சொன்னா பத்தாது, மனசுக்கு சரியான இடத்தை பெற்று இருக்கா, நம்பிக்கை சரியா இருக்கான்னு எல்லாம் உரைச்சி பார்த்துட்டு அதுக்கு நான் கொடுக்க ஆரம்பிப்பான். வாடி கொடுப்பான். அப்படித்தான் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும். பதில் போர்ப்பான எப்படி நடந்துச்சு? எல்லாம் தலையில கஃன் கட்டிட்டு தான் போறான். உயிர் திரும்ப ஹயாத்தா வரும்னு யாரும் போகல. அவன் பெரிய பழைய தட்டிட்டு வந்தாங்க. நான் 313 பேர் போறோம். கையில ஆயுதம் இல்லை, உறுப்பு சட்டை இல்லை, வாகனம் இல்லை, கம்பம் கலையை எடுத்து ஒருங்கையா போய் நிக்கிறாங்க. இந்த முன்ன நீயத்தை போய்ப்பாங்க. இந்த எல்லைக்கு பந்தத்துக்கு தான் அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் முஆஹதா என்பது சாதாரண விஷயம் அல்ல. உடன்படிக்கை செய்தால் பையத்து கொடுக்கணும். हाथ में हाथ लेना आसान नहीं, दादा पीर சொல்றாங்க. हाथ में हाथ लेना आसान नहीं. கையில் கையை வைத்து பையத் செய்வது என்பது லேசான விஷயம் அல்ல. லாஜ் ரக்மி படுகி மேரி ஹர் ஜகா. என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு மூடிலும் ஒவ்வொரு நிலையிலும் நீங்க தான் எனக்காக
அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்து துஆ செய்யும். அப்பேற்பட்ட பொறுப்பு ஷேருக்கு முடியுது. அந்த மாதிரி நிலையில் ஷேர்கிட்ட இருந்தால் எப்படி பஞ்சாபி புருஷன் இருந்தால் அவன் செய்வானோ அதுபோல பிள்ளைகளும் அவங்க அதே மாதிரி பயன்படுத்த நிச்சயமாக அல்லாஹ்விட்ட அவங்க கெஞ்சுவாங்க. மாதிரி சஹாபாக்கள் தங்களுடைய தேவைக்கிற சூட்டம் கேட்டுக்கிட்டாங்க. மஸ்ஜித் நபியில போய் தொழுது அல்லாட்டுக்கன்னு சொல்லலை. சாப்பாடு இல்லைன்னு சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க. பஞ்சாதி இல்லைன்னு பஞ்சாதி கட்டி வச்சாங்க. என்னென்னலாம் தேவை அத்தனையும் ரசூல்கிட்ட கேட்டாங்க. சிறுக்கு சொல்லாங்க. இதெல்லாம் சிறுக்கு அல்லவா ரசூல் சொல்லாருன்னு கேட்டாங்க. மஸ்ஜித் நபி ஹரம்ல இருக்கும்போது அல்லாட்டுக்கிழங்கு காவத்துல்லா தவாப் செஞ்சு அல்லாட்டுக்கிழங்கு சொல்லவே இல்லை. உடனே சஹாபாக்கள் கூப்பிட்டாங்க. அல்லாவுடைய விருந்தாடி உங்கள்ட்ட யார் இருக்கா கொடுங்க. நான் சொன்னேன் சொல்ல அந்த வீட்டுல போய் பொண்ணு கேளுங்க. நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் கொண்டு தொடர்பே இல்லைம்மா. காஃபிர்களுடைய வாழ்க்கைன்னு சொல்லக்கூடாது. ஆனால் முசாபகத்து இருக்கு. ஏறக்கூட அப்படி போயிட்டு இருக்க வண்டி. ஆனால் வாழ்க்கையில நிம்மதி இல்லை. நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹுடைய முஆஹதாவை கொண்டு உறுதிப்படுத்தப்பட்ட வாழ்க்கையாக இருந்தால் ஒருபோதும் ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், முஃமின்களுக்கு முஸ்லிம்கள் அல்லாஹ் சொல்லல், முஃமின்களுக்கு உதவி செய்வது நம் மீது ஹக்கு என்று அல்லாஹ் சொல்லல். நீ கடமை என்று சொல்லும் போது கடமையை தவறுவானா அல்லாஹ் போய் சொல்லுவானா? நம்மள 1000 குறைய வச்சுக்கிட்டு அல்லாஹ் மேல குறை சொல்லிட்டு உட்காந்து அப்படி செய்யக்கூடாது. அல்லாஹ் மேல நம்பிக்கை வைங்க. அல்லாஹ் நிச்சயமா கொடுப்பான்.